はい。ஸ்ரீ அகத்திய கௌசிக மகா சிவநாடி ஜோதிட நிலையம் பிரபல நாடி ஜோதிடர் ஐயா விஜயகுமார் அவர்களை நேரடியாக சந்திக்கிறோம். ஐயா கிட்ட சில சந்தேகங்களை கேட்டு நம்ம தெளிவுபடுறோம். 2025ஆம் வருடம் எப்படி இருக்கும்? வணக்கம். ரிஷி மீடியா நேயர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025ஆம் வருடம் சிறப்பான வருடமாக அமையும். ஏனென்றால் 3 கிரகங்கள், வலிமையான கிரகங்கள் பயிற்சி ஆகின்றன. குரு பகவான், சனி பகவான், ராகு பயிற்சி. அப்படி தொடர்ச்சியாக ஒன்றாக பயிற்சி அமைவதனால ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். முன்பு ஆண்டில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அதுக்கு மாறாக நல்ல யோக பலன்களையும் பலமான வாழ்க்கையும் அவங்களுக்கு அமைவதாக சிறப்பாக இருக்கும். ஐயா, நாடி ஜோதிடம்னா என்ன? இந்த நாடி ஜோதிடம்ங்கிறது மக்களுக்கு இன்னும் சரியா அவங்களுக்கு அதை பற்றி தெரியல. ஏன்னா நாடியை பிடிச்சி பார்த்து சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கு. ஜாதகம் பார்க்கறதுக்கும் நாடி ஜோதிடம் பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த நாடி ஜோதிடம்னா என்ன? அதை பற்றின ஒரு சின்ன விளக்கம் கொடுங்க ஐயா. நாடி ஜோதிடம் என்பது இப்போதான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படி என்பதற்காக எங்கள் நாடி நீங்கள் பார்த்து தெரிஞ்சதுனால அது நாடி ஜோதிடம். இப்போதான் பார்த்து தெரிஞ்சுக்கணும், பிராப்தம் இருந்தால் மாத்திரம்தான் எங்களை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லை, எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்க முடியல. சில பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது, அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதான் நாடி ஜோதிடம். இந்த நாடி ஜோதிடத்திற்கும் ஜோதிடத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஜோதிடம் என்பது கணக்கு ஆராய்ச்சி பண்ணி இப்படிதான் இருப்பாங்க, சில கணக்கில் போட்டு சொல்றது, திசாபுத்தி மூலியமா சொல்றது ஜோதிடம். நாடி ஜோதிடம் என்பது ஒரு படம் எடுத்த மாதிரி, நம்ம வாழ்க்கை வரக்கூடியவங்க இப்படிதான் இருப்பாங்க, இந்த குணாதிசத்தில் இருப்பாங்க, இவங்க இத்தனை பேரோட பிறந்திருப்பாங்க, இந்த பலன்களை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அப்படி என்பதை முன்பாகவே மகரிஷி அவர்கள் எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்து நம்ம சொல்றோம். ஒரு டிரான்ஸ்லேஷன் தான் நாடி ஜோதிடம் என்பது. அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஐயா, இப்போ நாடி ஜோதிடத்தில் பல ரிஷிமார்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்போ இதில் நீங்கள் எந்த ரிஷிமார்களுடைய நாடியை படித்து நீங்கள் மக்களுக்கு சொல்கிறீங்க? இதில் என்னென்ன வகை இருக்குங்கிறது கொஞ்சம் தெளிவுபடுங்க. நாங்கள் பார்க்குறது அகத்திய மகரிஷி, கௌசிகர், மகாசிவ நாடி, இது 3 பேருடைய நாடியை நம்ம பார்க்குறோம். ஐயா, இப்போ மற்ற காண்டத்துக்கும் பொது காண்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை பொது காண்டம்னு ஒன்று சொல்கிறாங்க, மற்ற காண்டம்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் இதனுடைய வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்க ஐயா. பொது காண்டம் என்பது இந்த 12 காண்டத்துடைய சுருக்கம் பொது காண்டத்துடைய. உதாரணத்துக்கு குடும்பம், கல்வி, சகோதரம், வீடு, மனை, புத்திரர்கள்லாம் குழந்தை என்ன படிப்பாங்க போவாங்க, சத்துருன்னா ஆரோக்கியம், வியாதி, விரோதி, கடன் தொல்லை, வழக்கு, இப்படி ஆயுள்னா 8வது காண்டம், தகப்பனார்னா 9வது காண்டம், 10னா தொழில், இவர் என்ன தொழில் செய்வார், 11 2வது திருமணம், எந்த வகையில தொழில் செஞ்சு லாபம் வரும், 12 எக்ஸ்பெண்டிச்சர், செலவு எப்படிலாம் செய்வார், வெளிநாடு பயணம் எப்படி அமையும், மோட்சம், இதை பற்றி சொல்றது 12. பொதுக்காண்டத்துக்கு இது எல்லாம் சேர்ந்து பொதுக்காண்டமாக வந்துடும். இல்லை எனக்கு எல்லாம் பண்ணிட்டா இன்னும் விரிவாக வேணும்னா மற்ற காண்டம் கொடுத்துருக்கோம். அது குறிப்பாக புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை வீடை பற்றி தெரிஞ்சுக்கணும், 4வது தாயாரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த காண்டத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஐயா, இப்போ உங்களை இந்த அலுவலக நேரம் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்க? இல்லை எப்போ வேணாலும் உங்களை சந்திக்கலாமா? அது ஏதாவது டைம் வச்சுருக்கீங்களா? அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாம், காலையில் ஒரு 9 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 6 மணி வரைக்கும் நான் ஆஃபீஸில் இருப்பேன். இல்லை நான் தொடர்பு கொண்டா நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவேன். அதுக்கு உங்களுக்கு எப்படி ஃப்ரீக்வன்ஸாக டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவேன். ஐயா, இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க? நீங்கள் எந்த ஊர்? அந்த எந்த ஊர்லேருந்து இப்போ இந்த நாடி ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுடைய செல் நம்பரு நம்ம நேயர்களுக்காக இது கொஞ்சம் சொல்லுங்கள். ஐயா, இப்போ நாங்கள் இருக்கிறது தலைச்சங்காடு அப்படிங்கிற ஊரில் இருக்கையா. அந்த தலைச்சங்காடு என்பது சீர்காழி டு நாகப்பட்டினம் மெயின் ரோட்டில் திருக்கடைகளுக்கும்
கருவிக்கும் மிடில் நாங்கள் இருக்கிறோம், மெயின் ரோட்ல இருக்கோம். தொடர்பு கொள்வதற்கு என்னுடைய அலைபேசி எண் 9841880989. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.